Good morning, ma. Today topic is the exponent and powers. So define powers or exponent or index. பவர்னாலும் எக்ஸ்பனன்ட்ஸ்னாலும் இண்டெக்ஸ்னாலும் ஒன்று தான். இது வந்து கூகுள் மீட்டோட 10th கிளாஸோட ப்ரீவியஸ் கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாம்மா? How many times the base number is taken as the product. அதாவது ஒரு நம்பரை எத்தனை டைம்ஸ் எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் அதோட பவர்ஸ். இங்கே பாருங்கள், 7 பாருங்கள். 7 into 7 into 7, 7 into 7. How many times? 5 times. So, 7 power 5ன்னு எழுதலாம். இங்கே பேஸுங்கிறது 7, பவருங்கிறது 5. சரியாம்மா? இது வந்து பாசிட்டிவாக எடுத்தோம்னா, இந்த பவர் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஆன்சரும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த பவர்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா ஆன்சரும் நெகட்டிவில் தான் இருக்கும். அதாவது அடுத்தது வந்து ஒரு பவரோட ஜீரோ, நம்பரோட பவர் ஜீரோவாக இருந்தால் அதோட ஆன்சர் ஒன்னாக தான் இருக்கும். அது 3 பவர் ஜீரோவாக இருந்தாலும் 1 தான், 100 பவர் ஜீரோவாக இருந்தாலும் 1ஆக தான் இருக்கும். ஆனால் பேஸ் வந்து என்ன இருக்கக்கூடாது, ஜீரோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் ஹோல் நம்பர், ரைட் ஹேண்ட் சைட்லலாம் டெசிமல் பார்ட். இதை ஆஸ் யூஸ்வல் 1s, 10s, 100, 1000 சொல்லுவோம். இதை 10ன்னு சொல்லுவோம், ஏன்னா இது டிவைட் ஃபார்மில் இருக்கும். 100ன்னு சொன்னால் 1/100 இருக்கும். அப்போ இது 10th பிளேஸ், இது 100 பிளேஸ். இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். 3 into 1000, 6 into 100, 5 into 10, 2 into 1. இது 10ங்கும் போது 0/10, 100ங்கும் போது 1/100ன்னு எழுதுவோம். இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இது இந்த மாதிரி எழுதலாம். சரியாம்மா? தென் லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனண்ட், அதாவது பாசிட்டிவ் எக்ஸ்பொனன்ட்ஸ் ஆஃப் எ நம்பர் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் வி யூஸ் த நம்பர் இன் ஏ மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு நம்பர் பாசிட்டிவில் இருக்கிறது அப்படின்னா அது எத்தனை டைம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுவே நெகட்டிவில் இருக்கும்போது அது என்னாகும், டிவைட் ஃபார்மை டினோட் பண்ணுது. அப்போ டிவிஷன் இஸ் அன் இன்வர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 3 லாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ட் லா, அதாவது பேஸ் ஈக்குவலாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ப்ரொடக்ட் லா. இன்ட்டு ஃபார்ம் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும் பவர்ஸை. டிவைட் ஃபார்ம் இருந்ததுன்னா பவர்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கணும். சரியாம்மா? இன்ட்டு ஃபார்ம் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், டிவைட் ஃபார்ம் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிக்கணும். பவருக்கு மேலே பவர், ஓவர் பவர், ரைஸ்டு பவராக இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸ் ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கணும். தெரியுமா? இந்த 3 பவர் ரூல்ஸு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சம்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். தென் இது ரெண்டும் கண்டிஷன்ஸ், இது வந்து ஞாபகம் பண்ணிக்கோங்க. முன்ன வந்து பேஸ் ஈக்குவலாக இருந்தது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணோம். இப்போ பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த பேஸை மல்டிப்ளை பண்ணி பவர்ஸை 1 டைம் போட்டுப்போம். சேம் பவர்ஸ் மல்டிப்ளிகேஷன். சரி, இது என்னன்னு சொல்லுவோம், சேம் பவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி சொல்லுவோம். அப்போ பேஸை மல்டிப்ளை பண்ணி பவரை 1 டைம் போட்டுப்போம். அதே மாதிரி சேம் பவர் கோஷன்ட் ரூல் அப்படின்னா பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பவர்ஸ் சேமாக இருக்கும். அப்போ வந்து பேஸை ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு பவர்ஸை 1 டைம் போட்டுப்போம். இங்கே பாருங்கள், போட்டிருக்கேன் பாருங்கள். 2 power 7 into 5 power 7, that is equal to 2 5s are 10. அதே மாதிரி இங்கே பாருங்கள், டிவைட் ஃபார்ம் 14 divided by 7, 14 12 7ஆல் டிவைட் பண்ணால் 2, பவரை 1 டைம் மட்டும் எழுதிக்கலாம். சேம் பவருங்கிறனால பவரை வந்து 1 டைம் எழுதிக்கலாம். நம்ம எல்சிஎம்லாம் எடுத்தோம்னா சேம் டினாமினேட்டர் இருந்தால் 1 டைம் எழுதுறோம்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ எக்ஸசைஸ் வந்துருங்க 1.6. அவங்க என்ன சொல்கிறாங்க, -1ஓட பவர் ஈவன் நம்பராக இருந்தால் ஆன்சர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. -1ஓட பவர் ஈவன் நம்பராக இருந்தால் எல்லாத்துக்குமே பேர் இருக்கும். அப்போ அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ எத்தனை டைம் ஈவன் நம்பர் போட்டினாலும் அதோட ஆன்சர் +1 தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், பவர் ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். மறுபடியும் தேர்டாக இன்னொரு நம்பர் போடும் பொழுது 3 மைனஸ். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் த பேஸ் நம்பர் இஸ் டேக்கன் அஸ் த ப்ராடக்டான பவர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பேஸை 3 டைம்ஸ் போடும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டு ப்ளஸ் கொடுக்கும். அடுத்தது என்ன ஆகும், மைனஸ் பண்ணும்போது மைனஸ் தான் கிடைக்கும், ஒன்றுக்கு பேர் இருக்காது. ஸோ அப்போ எத்தனை டைம் -1 ஆட் நம்பரில் போட்டாலும் ஒரு மைனஸ் வந்து தனியாக நிற்கும். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக -1 தான் கிடைக்கும். ஆனால் ஈவனில் அப்படி இருக்காது. ஈவனில் 2 பேராக எல்லாமே போடும் பொழுது எல்லாருமே பாசிட்டிவில் தான் வருவாங்க. த ஆன்சர் ஷுட் பி பாசிட்டிவாக தான் இருக்கும். இது அடிக்கடி கேட்குற கொஷின்ப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
-1 ஹோல் பவர் ஈவன் நம்பராக இருந்தால் +1 தான் வரணும். -1 ஹோல் பவர் ஆட் நம்பராக இருந்ததுன்னா -1 தான் வரணும். பாசிட்டிவ் நம்பராக வரணும், நெகட்டிவ் நம்பராக வரணும் ஆட் நம்பரில். இதை வந்து இப்படி கூட கேட்கலாம். -1 ஹோல் பவர் 27. 27ங்கிறது ஆட் நம்பரா, அப்போ அது ஆன்சர் ஷுட் பி -1ல் வரணும். அதுவே -1 ஹோல் பவர் 62. 62ங்கிறது என்ன, ஈவன் நம்பர். அதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதில்லை. ஈவன் நம்பர்னு பார்த்தாவே ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரணும். ஓகே, புரிஞ்சுதாம்மா? அடுத்தது a பவர் 0 என்னன்னு கேட்குறாங்க. எனிதிங் பவர் 0 நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், மஸ்ட் பி 1ன்னு சொல்லியிருக்கோம். அது a பவர் 0ங்கிறது மட்டும் இல்லை, 26 பவர் 0 வந்தாலும், லேக்ஸ் பவர் 0 வந்தாலும், க்ரோஸ் பவர் 0 வந்தாலும் ஆன்சர் ஒன்று தான். அடுத்து இங்கே பாருங்கள், 4 பவர் -3 × 5 பவர் -3 பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சேம் பவர் ப்ரொடக்ட் ரூல். இப்போ நம்ம சொன்னோம்ல, பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 4 5s are 20. 20 பவர் -3 போடலாம். இது ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது a பவர் -m = 1/a பவர் m. அதாவது நியூமரேட்டரில் பவர் மைனஸில் இருக்கும் பொழுது ரைட் சைடு டினாமினேட்டர் கொண்டு போது அது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய -3 நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய -3 டினாமினேட்டருக்கு வரும்போது +3 மாறிடும். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஆன்சர் கரெக்ட். தென் ஃபில்லிப்ஸில் 4th ஒன் பாருங்கள், -2 ஹோல் பவர் -1. இது வந்து ரெசிப்ரோக்கல் மாதிரி இருக்கும். அதாவது இன்டூவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸில் இருக்கக்கூடியது ரைட் ஹேண்ட் சைட் டிவைடுக்கு போகும்போது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் இந்த மைனஸை கன்சிடர் பண்ணாதீங்க, அந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க. இந்த பவர் மட்டும்தான் பாசிட்டிவாக மாறும், பக்கத்தில் இருக்க மைனஸ்லாம் மாறக்கூடாது. இதே ஃபார்முலா தான், இங்கே மைனஸ் இல்லை. ஸோ அந்த மைனஸை நாங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, அதை அப்படியே போட்டுக்கோங்க. அந்த மைனஸ் ஆஸ் இட் இஸ் போட்டுட்டு 2 பவர் -7 மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ டினாமினேட்டருக்கு வரும்போது 2 பவர் 7 மாறும். இப்போ டினாமினேட்டரில் 2 பவர் 7 டைம்ஸ் போடும்போது அதனுடைய ஆன்சர் என்ன வரும், 128. 1/128 மாறும். இங்கே மைனஸ் அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து -1/128 கிடைக்கும். சரியாம்மா? பாருங்கள், -1/3 ஹோல் பவர் -5 யூஸ் பண்ணலாம். a பவர் -m = 1/a பவர் m யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா -1/3 ஹோல் பவர் -5 இருக்குது. இந்த மைனஸை வந்து அப்படியே கொண்டுட்டு வாங்க. அந்த ஏவை மட்டும் என்ன 1/3 மட்டும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்போ வந்து அது டினாமினேட்டருக்கு வரும்போது 1/3 ஹோல் பவர் -5 கிடைக்கும். சரியாம்மா? அப்போ இந்த நியூ டினாமினேட்டர் கூடிய டினாமினேட்டரு மேலே போகும் பொழுது 3 பவர் 5 மாறி, இதை பாசிட்டிவாக மாறிடுச்சு. இங்கே மைனஸில் இருந்தது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாசிட்டிவாக மாறிடுச்சு. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாசிட்டிவாக மாறும் பொழுது இந்த மைனஸை மட்டும் அப்படியே கொண்டு வந்துடுங்க. 3/5/1/5 வரும்பொழுது 3யோட ஆன்சர் 243/1ன்னு வரும். அப்போ ஆன்சர் = 243. இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் செகண்ட் சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். சரியாம்மா? இதுதான் இன்றைக்கி கிளாஸ். ஓகே, 8 பவர் x = 1/64 கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து -2ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. வேல்யூ வந்து -2ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். 64 ப்ரைம் ஃபேக்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 64 2 டேபிளையும் போடலாம், 4th டேபிளையும் போடலாம். ஆனால் இங்கே பேஸ் 8 இருக்கனால நான் என்ன பண்ணேன், 8th டேபிள் தான் போடுறோம். ஏன்னா அப்போ தான் எத்தனை பவர் ஆஃப் ஹவு மெனி பவர்ஸில் அது வருதுன்னு தெரியும், ஹவு மெனி டைம்ஸ் இந்த நம்பர் வருதுன்னு தெரியும். அப்போ போடும் பொழுது எனக்கு 68 பவர் 2 வருது. அப்போ நான் இது என்ன பண்ணலாம், 1/8 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். 64 இருக்க பிளேஸில் நான் என்ன எழுதலாம், ஏன்னா 64ஓட பவர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் 8 பவர் 2ன்னு. ஸோ அப்போ அந்த பிளேஸ் 64க்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் 64க்கு போல 8 பவர் 2 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஃபார்முலாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதோட ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க 1/8 பவர் 2. அப்போ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது 8 பவர் -2ன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். பேஸ் வந்து ரெண்டுமே 8ஆக தான் இருக்குது. பேஸ் 8 ஈக்குவலாக இருக்கும் பொழுது பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல்னு சொல்லலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், -2. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், -2. அவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அடுத்து பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க.
256 whole power minus 1/4 into 4 power 2 is 1/4னு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 256 இங்கே எல்லாம் பேஸ் 4ல் வரனால நான் எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 256 how many times the base number is taken as the product பவர்ஸில் எழுதுறதுக்காக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பவர்ஸ் எழுதும்போது எனக்கு 256க்கு 4 வருது. அப்போ 4 power 4னு எழுதலாம். ஸோ 256 can be written as 4 power 4. ஸோ நியூமரேட்டர் 1/4 இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும் 4க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்னாகும் 4 power -1 வரும். அவங்க சொல்லியிருக்காங்க 4 power 2ஓட மல்டிப்ளை பண்ணும்பொழுது the answer should be 1/4னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ட் லா மாதிரி இருக்குது. a power m into a power n equal to a power m plus 1. அப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணணும். ஒரு பவர் பாசிட்டிவில் இருக்குது, ஒன்று வந்து நெகட்டிவில் இருக்குது. பாசிட்டிவில் ஒன்று இருக்குது, நெகட்டிவில் ஒன்று இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு 4 power 1 வருது. சரி, ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 1/4 போட்டிருக்காங்க. 1/4னால் என்ன அர்த்தம் 4 power -1ன்னு அர்த்தம். இந்த லா யூஸ் பண்ணுவோம்ல a power -m = 1/a power m. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேலே வரும்போது மைனஸ் தானே, ஆனால் நமக்கு பாசிட்டிவ் 1 வருது, அவங்கள நெகட்டிவ் 1ல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேவாம்மா? அடுத்து பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் யூஸிங் பவர் ரூல். அதாவது பவர் ரூல்னால் பவர் ரைஸ்டு 1 power to another power, ரைஸ்டு 1 power to another power. அப்போ 7 power -2 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14 -14 வரணும். ஆனால் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க 3 power 5 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்தது இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்கப்பா. நான் இன்னும் இந்த டாபிக் உங்களுக்கு சொல்லித்தரல, இதை லீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் தான். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் சயின்டிஃபிக் நோட்டேஷன்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி பவர்ஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். எங்கெங்கே சயின்டிஃபிக் நோட்டேஷன் வருதோ அது கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதில்னா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், எவால்வேட் டு 1/2 whole power 3ன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து சேம் பவர் ஆஃப் ப்ரொடக்ட் ரூல். அதாவது பவர் சேமாக இருக்கும், பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ செப்பரேட்டாக எழுதிக்கலாம். செப்பரேட்டாக எழுதும் பொழுது அந்த நியூமரேட்டரை how many times போட்டு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 1/8. ஓகேவா? இதுவும் பாருங்கள் -5 இருக்குது. இந்த a வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இந்த ஃபார்முலாவை அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இது வரும் பொழுது டினாமினேட்டரில் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ என்னாகும் இந்த டினாமினேட்டருக்குள்ளே டினாமினேட்டர் என்னாகும் நியூமரேட்டருக்கு போகும்போது 2/1ன்னு மாறும். அப்போ 2 power 5 1 power 5. அப்போ 2 5 times போடணும், 1 5 times போடணும். அப்போ அவனோட ஆன்சர் என்ன வரும் 32/1 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 32ன்னு ஆயிரும். சரிதாம்மா? தென் அடுத்து பாருங்கள், இதுவும் அதே ரூல் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ டினாமினேட்டருக்கு வரும்போது -3 என்ன ஆயிரும் +3 மாறிடும். அப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயும் வரும்போது அந்த மைனஸை மட்டும் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அப்போ 6 power 3 5 power 3. அப்போ 6 3 டைம்ஸும் 5 3 டைம்ஸும் போட்டால் ஆன்சர் வந்து -216/125 கிடைக்கும். சரியாம்மா? தென் அடுத்து பாருங்கள் 2 power -5 into 2 power 7 divided by 2 power -2 கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடக்ட் லாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ரெண்டும் ப்ரொடக்ட் லாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ பவர்ஸை ஆட் பண்ணும்போது ஒன்று பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 2 வரும். எகெயின் டிவிஷன் இருக்குது. இங்கே கோசன்ட் லா யூஸ் பண்ணும் பொழுது டிவிஷன் வந்தவே கோசன்ட் லா என்ன பண்ணணும் பவர்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கேயும் 2 power 2 இங்கேயும் -2 power 2. அப்போ 2க்கு போட்டுக்கோங்க. m தான் 2, அவங்க கொடுத்த மைனஸ் சிம்பிள், நம்மளோட n -2. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 2 power என்ன ஆகும் 4 வரும். அப்போ 2 power 4னால் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 2 × 2 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 16 தான் ஆன்சர். ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், 2 power -1 into 3 power -1 divided 6 power -2. இது வந்து சேம் பவர் ப்ரொடக்ட்லான்னு சொல்லலாம். பவர்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பேஸை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 2 3s என்ன வரும் 6 power -1 வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது 6 power -2 இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் கோசன்ட் லா யூஸ் பண்ணலாம். இப்போ கோசன்ட் லா என்ன பண்ணணும் பவரை சப்ராக்ட் பண்ணணும்.
இப்போ -1 -2 m -1 n வந்து -2. அப்போ என்ன பண்ணும், m வந்து -1 அவங்க கொடுத்த மைனஸ் சிம்பிள், n வந்து -2 போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும், பாசிட்டிவில் தான் வரும். சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 1. அப்போ 6/1 தான் ஆன்சர். 6/1னாலும் ஒன்று தான், 6னாலும் ஒன்று தான். ஆன்சர் 1. அடுத்து பாருங்கள், எவால்வியேட் 2/5 ஹோல் பவர் 4 இன்ட்டு 5/2 ஹோல் பவர் -2 கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், செகண்ட் இது மட்டும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பாசிட்டிவில் இருக்குது, செகண்ட் டேர்ம் மைனஸில் இருக்கிறனால அந்த ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர் ஃபார்ம் டிவைட் ஃபார்முக்கு போட்டுக்கலாம். நெகட்டிவாக இருந்தால் டிவைடுக்கு போயிடும். அப்போ டிவைடுக்கு போகும்போது என்னாகும், அந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் சேஞ்ச் ஆயிரும் ரெசிப்ரோக்கலாக. இப்போ பாருங்கள், ரெண்டு பேரோட பேஸு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ப்ரொடக்டில் யூஸ் பண்ணும் பொழுது a/m இன்ட்டு a/n பேஸ் ரெண்டு பேருமே 2/5 2/5. அப்போ பவர்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பவர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். அப்போ 2/6 5/6. இப்போ வந்து இது ரெண்டு பேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பவர் 6ங்கும் போது என்ன பண்ணணும், செப்பரேட்டாக பிரிச்சுக்கணும். அப்போ 2/6 5/6 ஹவு மெனி டைம்ஸ், 2 பேஸை வந்து 6 டைம்ஸும் அதே 5 பேஸை 6 டைம்ஸும் போட்டு ஆன்சர் போடும் பொழுது 64 மல்டிப்ளை பண்ணிக்கோங்கப்பா. 64/15,625 கிடைக்கும். தட் இஸ் த ஆன்சர். ஓகேவாம்மா? இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு சம் கொடுத்தோன்னே பேஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோ. பேஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலாக்கு போயிடலாம். அப்போ இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்குது, டிவிஷன் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், கோசன்ட் ரூ யூஸ் பண்ணுறோம். அப்போ கோசன்ட் ரூ யூஸ் பண்ணும்போது பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுவோம். எம்மும் -2 என்னும் -3. அப்போ அந்த எம் இருக்கிறதுக்கு -2வும் அவங்க கொடுத்த மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு n இருக்கிறதுக்கு -3. ஏன்னா என்னும் -3ல் தான் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஒரு வேல்யூ பாசிட்டிவ், ஒரு வேல்யூ நெகட்டிவ். அப்போ அவனோட ஆன்சராகவும் 1 வரும். மைனஸ் சப்ராக்ட் பண்ணிக்குவோம், கிரேட்டர் நம்பரோட சைன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா +1 வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும், 4/5. 4/5 ஹோல் பவர் 1னாலும் 4/5னாலும் ஆன்சர் கரெக்டு தான். அடுத்து பாருங்க, இந்த டேர்ம் வந்து நோ சேஞ்ச். இந்த டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கல், அதாவது a/-m ஈக்குவல் டு 1/a/m இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ரெசிப்ரோக்கல் லா எடுக்கும் பொழுது 1/a/mன்னு வந்துடும். ஸோ அது பாசிட்டிவாக இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால டினாமினேட்டருக்கு வரும்போது நியூமரேட்டருக்கு 2 போயிடும், பாசிட்டிவில் போயிடும். அப்போ என்னாகும், 2/1 ஹோல் பவர் 3ன்னு இருக்கும். அப்போ ரெண்டு பேரோட பேஸும் 1/3 போட்டோம்னா 1/3 1 × 1 × 1 1 தான் வரும். அது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் டேர்ம் 2/7 இருக்குது. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 மேலே வரும்போது 2/3 ஆயிரும். இப்போ பாருங்கள், பேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம ப்ரொடக்ட் லா யூஸ் பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். பவர்ஸை ஆட் பண்ணால் 2/10 கிடைக்கும். அப்போ இந்த பேஸை 10 டைம்ஸ் போடும்போது உன்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 1024 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிக்கோங்கப்பா. நான் ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 5 ஃபஸ்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணிட்டேன், அடுத்த 5 மல்டிப்ளை பண்ணும்போது 32 கிடைக்கும். எகெயின் மல்டிப்ளை பண்ணும்போது 1024 கிடைக்கும். புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவால்வியேட் 5/0 + 6/-1 இன்ட்டு 3/2 கொடுத்துருக்காங்க. எனி நம்பர் ஆஃப் பவர் 0 வந்தாவே 1 தான் வரும். அப்போ 5 என்ன ஆயிரும், 1ஆக மாறிடும். 6/-1 இந்த ரூல் யூஸ் பண்ணி 1/6 மாற்றிக்கலாம். 3/2 நோ சேஞ்ச், ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. டினாமினேட்டர் வந்து அன்லைக்காக இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அப்போ வி ஷுட் டேக் எல்சிஎம் ஆஃப் 1க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 6 வரும். அப்போ வந்து இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா டினாமினேட்டர் 6ஆக மாறிடும். இதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். சரியாம்மா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ 1 × 6 1 × 6 + 1 × 1/6 × 1ன்னு வரும். அப்போ வந்து 6/6 + 1/6 வரும். 6 + 1 = 7/6 × 3/2 வரும். 3/2. இந்த 3/2 2 பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து 3/2க்கும் 6க்கும் சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது 3/2 ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கோ. பேஸ் வந்து 3 வந்து 2 டைம்ஸ் எழுதணும் அப்படின்னா 3 × 3 வரும். அப்போ இந்த 3க்கு இந்த 3க்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 கிடைக்கும். அப்போ 7/2 கிடைக்கும். அப்போ இன்ட்டு 3 இருக்கா, அப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளைங் த நியூமரேட்டர் டுகெதர், டினாமினேட்டரில் 2 மட்டும் இருக்கும். 7 3s are 21/2. தட் இஸ் த ஆன்சர். ஓகேவாமா? புரிஞ்சுதா? ஸோ அது இங்கே என்ன இருக்கும், 7/2 × 3 இருக்கும். அப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா 21, டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கோங்க.
அடுத்து பாருங்கள் 2 பவர் -1 இன்ட்டு 3 பவர் -1 டிவைடட் பை 6 பவர் -1. இதே மாதிரி சம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தோம் 2 பவர் -1 இன்ட்டு 3 பவர் -1 டிவைடட் பை 6 பவர் -1 அங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே -2 கொடுத்துருக்காங்க. இதே ஸ்டெப் அப்படியே போட்டுட்டு வாங்க. இங்கே வந்து -1 கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அந்த ஒரு லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் மாறும். மீதி எல்லாமே அந்த 4th ரோமில் இருக்கக்கூடிய தேர்டு சம்மில் 3rd ரோமில் இருக்கக்கூடிய 5th சம் மாதிரி தான் இது. 3rd ரோமில் இருக்கக்கூடிய 5th சம் இந்த இடம் மட்டும் 2 போட்டிருக்காங்க அங்கே, அதனால் அது 6ன்னு சொல்கிறோம். இங்கே வந்து அதே ஸ்டெப்பு தான், ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? 1 போட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ்க்கும் 1க்கும் +1க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. எனி பவர் ஆஃப் 0 = 1. அப்போ ஆன்சர் = 1ன்னு சொல்லிடலாம். புரியுதாமா? தென் அடுத்து பாருங்கள், இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டாம். உள்ளே என்ன நம்பர் இருந்தாலும் பவரில் 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? எனி நம்பர் ஆஃப் பவர் 0 இஸ் 1ன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? பவர் இந்த எத்தனை உள்ள நம்பர் இருந்து எத்தனை டேர்ம் இருந்தாலும் பவரில் 0 இருக்கிறதுனால இதோட ஆன்சர் வந்து 1. ஓகேவா? தென் சிம்ப்ளிஃபை பாருங்கள். 3 பவர் 2 இன்ட்டு 3 இது வந்து ரைஸ்டு பவர் 1 பவர் 2 அனதர் பவர் ரூல் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 2 இன்ட்டு 3 பவர் 5 ஹோல் பவர் -2னா இது வந்து சேம் பவர் யூஸ் பண்ணுறோம். டினாமினேட்டர் பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 18 ஸ்கொயர்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து வேல்யூ வராது, ஏன்னா இங்கே யாருமே 18 இல்லை. அதனால் 18 என்ன பண்ணுறோம்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட பவர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ 18 கேன் பி ரிட்டன் ஆஸ் 2 இன்ட்டு 3 பவர் 2ன்னு எழுதலாம். அப்போ 18 நம்ம என்னென்னு பண்ணலாம்? 2 இன்ட்டு 3 பவர் 2ன்னு எழுதலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? 18 இந்த மாதிரி எழுதிக்கிறேன், 2 இன்ட்டு 3 பவர் 2. சரியாம்மா? அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து பவர் ரைஸ்டு டு பவர் ஆஃப் ரைஸுங்கும் போது 2 3s மாறிடும் இது. அடுத்தது இது என்ன ஆகும்? வெளியில் இருக்கக்கூடிய -2 உள்ளே போட்டாச்சு. அதேமாதிரி 3 பவர் 5க்கும் 3 பவர் 5 இன்ட்டு -2 ஆயிரும். அப்புறம் இந்த 18 நம்ம என்ன எழுதலாம்? 2 இன்ட்டு 3 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். வெளியில் ஒரு 2 இருக்குது. சரியா? இப்போ வந்து இங்கே 2 பவர் 3 6 ஆயிரும். 2 பவர் -2 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 3 பவர் 5 வெளியில் ஒரு -2 இருக்குது, மல்டிப்ளை பண்ணும் பொழுது -10 மாறிடும். 18 நம்ம இப்படி எழுதுகிறோம், 2 இன்ட்டு 3 பவர் 2ன்னு எழுதுகிறோம். வெளியில் ஒரு 2 இருக்குது. அப்போ 2 பவர் 2 பவர் ரைஸ்டு டு த பவர் ஆஃப் ரைஸ்டு டு பவர் அனதர் பவர்னு சொல்லிக்கோங்க. புரியுதா? ரைஸ்டு டு 1 பவர் 2 அனதர் பவர். ஸோ 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். 3 பவர் 2 ஆல்ரெடி இருக்குது, வெளியில் ஒரு 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2ன்னு எழுதிவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு டேர்ம் 3 பவர் 6 ஆயிரும். செகண்ட் டேர்ம் வந்து 2 பவர் 2 3 பவர் -10. 2 பவர் -2 3 பவர் -10 ஆயிரும். 18 எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 4ன்னு எழுதலாம். ஏன்னா இது வந்து ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா? 18 ஆக்சுவலாக எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 3 பவர் 2ன்னு எழுதலாம். வெளியில் 2 இருக்கிறனால என்ன பண்ணலாம்? 2 பவர் 2 3 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? பாசிட்டிவ் பேஸிலலாம் ஈக்குவலாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. எனக்கு 3 பவர் -1 3 பவர் 4 பேஸெல்லாம் சேமாக இருக்குது, அதை தனியாக எழுதிக்கிட்டேன். 2ஓட பேஸெல்லாம் சேமாக இருக்குது, அதை தனியாக எழுதிக்கிட்டேன். அப்போ என்ன ஆகும்? 3 பவர் 10 -10 0 ஆயிரும். 2 பவர் 2 -2 அதுவும் 0 ஆயிரும். சரியாம்மா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வரும்? எனிதிங் பவர் 0 இஸ் 1 ஆயிரும். அப்போ 1 1 இஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. சரியா? தென் அடுத்து வாங்க, இதில் பாருங்கள், ஆக்சுவலாக 9 வந்து ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணலாம்? பவரில் எழுதிடலாம். 9 எப்படி எழுதலாம்? 3 பவர் 2ன்னு எழுதலாம். 9 வந்து 3 பவர் 2ன்னு எழுதலாம். 84 வந்து 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 7 பவர் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த பிளேசஸில் வந்து நான் சொன்ன மாதிரி எழுதிருங்க. எழுதிட்டு அவங்களுக்கு பவர் வெளியில் வந்திருக்கனால 9 வந்து 3 பவர் 2ன்னு எழுதலாம். வெளியில் ஒரு 2 இருக்கனால 2 2s are 4 ஆயிரும். 7 பவர் 3 as it is அப்படியே எழுதிக்கோங்க. 2 பவர் 5 as it is அப்படியே எழுதிக்கோங்க. 84 மட்டும் எப்படி வரும்? 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 7 பவர் 1 வரும். வெளியில் 3 இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ரைஸ்டு டு 1 நம்பர் டு அனதர் நம்பர் அந்த பவர் ரூல் எழுதும் பொழுது 2 3s are 6ன்னு மாறிடும். 3 பவர் 3 மாறிடும், 7 பவர் 3 மாறிடும். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கோஷன்ட் லாவும் யூஸ் பண்ணலாம். இப்படி இருந்தாலும் டிவைடு தானே. ஸோ இந்த மாதிரி டிவைட் ஃபார்மில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ வந்து இது என்ன ஆகும்? இங்கே கீழே இருக்கக்கூடிய 3 வந்து மேலே போயிடும். அப்போ 4 - 3 1 ஆயிரும்.
அதே மாதிரி 7/3க்கும் 7/3க்கும் கேன்சல் பண்ணால் 0 ஆயிரும். இங்கே 2/6 தான் டினாமினேட்டரில் இருக்கிறது தான் அதிகம். அப்போ வந்து என்ன ஆகும், நியூமரேட்டர் கீழே வரும். இப்போ 2⁻6 - 5ன்னு மாறிடும். அப்போ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது 3⁻4 - 3 3/1 ஆகும். 7⁻3 - 3 7/0 ஆகும். 2⁻6 - 5 2/1 மாறிடும். ஏன்னா இவங்க பேஸ் எல்லாம் ஈக்குவல். இது கோசன்ட் லா யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், கோசன்ட் வந்தாவே என்ன பண்ணுவோம், பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுவோம். ஆன்சர் வந்து 3/1 வரும். எனிதிங் பவர் 0 வந்து 1 தான். அடுத்தது 2/1 வரும். அப்போ 3 × 1 3 ஆயிரும். டினாமினேட்டர் 2 ஆயிரும். ஏன்னா 7/0 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 3/2. புரிஞ்சுதாம்மா? இதே மெத்தட் தான் இது. 2/8 நோ சேஞ்ச் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. 3/5 ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. இதுக்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதோட பவர்ஸ் 3/7. 32க்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது 2/5ன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது 2/8ம் 3/5 நோ சேஞ்ச். 2187 3/7 ஆகும். 32வை 2/5 எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து பேஸ் ஈக்குவலாக இருக்கிற நம்பரை எடுத்துகிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரை என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இது கோசன்ட் லா. அப்போ என்ன பண்ணும், பவர்ஸை சப்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன வரும், 8 - 5 வரும். அடுத்தது வந்து 7 - 5 வரும். உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2/3 × 3/2 கிடைக்கும். 2/3 × 3/2 அதை அந்த அத்தனை டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 8 9s are 72. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 72. ஓகேம்மா? அடுத்து பாருங்கள், சால்வில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது. ரைட் சைடு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டினாமினேட்டர் ரைட் சைடு மூவ் ஆகும் பொழுது 2/x + 2 மாறிடும். இந்த 4 வந்து கேன் பி ரிட்டன் as 2 டேபிளில் போடும் பொழுது பவர்ஸில் எழுதலாம். எப்படி எழுதலாம், 2/2ன்னு எழுதலாம். 4 கேன் பி ரிட்டன் as 2/2. ஸோ அப்போ நான் அந்த 4 இருக்க பிளேஸில் 2/2ன்னு எழுதிக்கிட்டேன். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் ரைட் சைடு மூவ் ஆகும்போது இன்ட்டு ஃபார்ம் மாறிடும். இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்கிறனால ப்ரொடக்ட் லா யூஸ் பண்ணுறேன் நான். என்னது ப்ரொடக்ட் லா, a/m × a/n = a/m + n. ஸோ பவர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். இந்த லா யூஸ் பண்ணும்போது எனக்கு பவர் என்ன ஆகும், x + 2 + 2ன்னு ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 2/2x - 1 இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2/2x - 1ன்னு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 2/x + 4 இருக்கும். இங்கே பேஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்போ பேஸ் ஈக்குவல்னால் பவர்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2x - 1 x + 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், 2x அந்த எக்ஸை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டு -1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ எக்ஸ் வந்து மைனஸாக மாறிடும். இப்போ இந்த நம்பர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், வேல்யூ மாறும். இப்போ 2x - x = 4 + 1 மாறும். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் 5 கிடைக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் x = 5. ஓகேவாம்மா? தென் பாருங்கள், அதே தான் இதுவும். இப்போ இந்த டினாமினேட்டர் பேஸை ரைட் சைடு மூவ் பண்ணும்போது இன்ட்டுவாக மாறிடும். ஸோ இங்கே எல்லாருக்கும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேஸையும் ரைட் ஹேண்ட் சைட் பேஸையும் ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், பவர்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 5 - 4 + xன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 1 + x கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் -5 + 12 சப்ராக்ட் பண்ணும் பொழுது, ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணும்போது +7 கிடைக்கும். பேஸ் ஈக்குவலாக இருக்கிறனால பவர்ஸை வந்து ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ 1 + x = 7 இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது -1 ஆயிரும். அப்போ 7 - 1 என்ன கிடைக்கும், 6. அப்போ x = 6. த வேல்யூ ஆஃப் x = 6. ஓகேவாம்மா? இப்போ ஆப்ஜெக்டிவ் டைப் வருவோம். பை வாட் நம்பர், ஒரு நம்பர் இருக்குப்பா, -4 (-1) be multiplied so that the product of becomes 10 - 1ன்னு கிடைக்குது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2/3, செகண்ட் ஆப்ஷன் -2/5, தேர்ட் ஆப்ஷன் வந்து 5/2, ஃபோர்த் ஆப்ஷன் -5/2. என்ன பண்ணுறோம், அந்த தெரியாத அன்னோன் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் கூட -4 1/1 மல்டிப்ளை பண்ணுறோம். இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, பவர் ஃபார்மில். அதாவது நெகட்டிவ் ஃபார்மில் இருந்தால் டினாமினேட்டர் வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இதை எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஆன்சர் ஷுட் பி 1/10ன்னு சொல்லலாம், 10 - 1ன்னு சொல்லலாம்.
இப்போ இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு -1/4 ரைட் ஹேண்ட் சைடு வரும் பொழுது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். புரியுதாம்மா? டிவைடாக மாறும். டிவைடுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது -4/1 மாறிடும். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்து என்ன எழுதலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். 2 டேபிளில் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? நியூமரேட்டரில் 2வும் டினாமினேட்டரில் 5வும் வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? -2/5. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், -2 ஹோல் பவர் -3 -2 ஹோல் பவர் -2 இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பவர்ஸ் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். பவர்ஸ் ரெண்டு பேருமே நெகட்டிவில் இருக்கிறதுனால m=-3 மைனஸ் ப்ளஸ் பண்ணுறோம். அடுத்தது -2. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். -3 -2ங்கும்போது -5 இருக்கும். இது வந்து a பவர் -m = 1/a பவர் m ஃபார்முக்கு எழுதும் பொழுது அந்த மைனஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மைனஸ் ஆஸ் இட் இஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டேர்ம் தான் டினாமினேட்டர் வரும்போது 2/5 பாசிட்டிவாக மாறிடும். அப்போ அந்த பேஸை 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும் பொழுது 1/32 -1/32. அப்போ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ. அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அப்போ a = -1/32. அடுத்தது இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் விச் இஸ் நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், -1/4 ஹோல் பவர் 2. அப்போ இது என்ன பண்ணணும்? சேம் பவர் ப்ராடக்ட் லா. அப்போ வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் 2 போடும்போது இந்த -2 பாசிட்டிவாக மாறிடும். 4 வந்து 4/2 இருக்கும். இதை வந்து எப்படி எழுதலாம்? ரைஸ்டு டு பவர் ஆஃப் ஒன் நம்பர் டு அனதர் நம்பர் எழுதும் பொழுது 4/-2 வரணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டு. அடுத்தது செகண்டு பாருங்கள், -1/4 ஹோல் பவர் 2. அவங்களே பாசிட்டிவில் கொடுத்துட்டாங்க. 1/2 ஹோல் பவர் 4. அப்போ வந்து என்ன ஆகும்? ஆன்சர் -1/4/2 வரும். அப்போ அது வந்து 1/4 எழுதலாம், 2/4 எழுதலாம். அப்போ வந்து 1ஓட பவர் எத்தனையாக இருந்தாலும் அதோட ஆன்சர் என்ன ஆகும்? 1 தான் வரும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடும் ஆன்சர் 1/16 தான் வருது. ஸோ இதை போட்டாலும் 1/16 தான் வருது. 1/2 ஹோல் பவர் 4 எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த 2வை வந்து 4 டைம்ஸ் போட்டாலும் நம்மளோட ஆன்சர் என்ன வருது? 1/16 தான் வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்தது இதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 1/16 வந்துச்சு. அப்போ 16 மேலே கொண்டு வரும்போது 16⁻−1. ஸோ இந்த ஆன்சரும் கரெக்டு. அப்போ அடுத்தது -1/4 ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே மைனஸ் இருக்குப்பா. இந்த தேர்டு ஆப்ஷன் சி மாதிரியே போடணும். முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நாமளும் என்ன பண்ணணும்? இங்கே மைனஸ் போட்டு 16⁻−1 போடலாம். ஆனால் ஆன்சரில் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நாட் கரெக்ட். அவங்க என்ன கேட்குறது? விச் இஸ் நாட் கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் நாட் கரெக்ட். அப்போ அது வந்து ஆப்ஷன் டியே சூஸ் பண்ணலாம். மீதி எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், 14/1 10^x divided by 10^-3 that is equal to 10^9 கேட்டிருக்காங்க. the value of x கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 10^-3 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. 10^9 × 10^-3 இது வந்து ப்ரொடக்ட் லாவில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ப்ரொடக்ட் லானா என்ன பண்ணணும்? பவர்ஸை ஆட் பண்ணணும். ஒருத்தர் பாசிட்டிவில் இருக்காங்க, ஒருத்தர் நெகட்டிவில் இருக்காங்க. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்னாகும்? 10^6 இருக்கும். இப்போ 10^x = 10^6 இருக்கும். பேஸ் ஆர் ஈக்குவலாக இருந்ததுன்னா பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி எக்ஸ் 6ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதோட எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சுப்பா. உங்களுக்கு வந்து மிஸ்லினியஸில் வந்து பவர்ஸ் ஓரியன்டாக 2 சம் இருக்குது. பவர்ஸ் ஓரியன்டாக 2 சம் இருக்குது. அதை பார்த்துடலாம். அதோட மிஸ்லினியஸில் இன்னும் 2 சம் இருக்குது. அது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனும் எக்ஸ்பெண்டட் ஃபார்மையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்னும் இந்த சாப்டரில் பார்க்கக்கூடியது சயின்டிஃபிக் நோட்டேஷனும் எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் மட்டும்தான். அதை பார்த்துட்டோன்னா யூனிட் 1 ஓவர். அப்புறம் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். பாருங்கள், மிஸ்லினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பாருங்கள். 2^m−1 அதில் வந்து 9th சம். மிஸ்லினியஸில் 9th சம், இல்லைனா 10th சம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். 2^m−1 + 2^m+1 that is equal to 640. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு வந்து
2 power m minus 1 தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 2 power m into 2 power minus 1 plus இந்த நடுவில் இருக்க சிம்பிள் plus 2 power m into 2 power 1 plus 1 equal to 640. 640 ஃபஸ்ட்டு prime factors find out பண்ணி அதோட powers find out பண்ணிக்கோங்க. ஸோ 640 can be written as 2 power 7 into 5 power 1ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 power m வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்காங்க. 2 power m வெளியில் எடுத்துட்டோம்னா 2 power minus 1 into 2 power 1ன்னு வரும். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் வரும். இது காமன் எடுத்துடுறோம். 2 power minus 1 இங்கே ப்ளஸ் சிம்பிள், அதனால் நாமளும் ப்ளஸ் சிம்பிள் போட்டு 2 power 1 பாசிட்டிவ் 1 that is equal to 640. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 power minus 1 a power minus m equal to 1 by a power m எழுதலாமா? மைனஸ்னாவே டிவைடா, அப்போ 1/2 எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 2/1ன்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்கிறனால ப்ளஸ்ஸாக இருக்கிறனால என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆகும்? 1/2 ப்ளஸ் இதை 2வாக மாற்றுறதுக்கு 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 2s 4/2ஆக மாறும். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது 5/2 கிடைக்கும். இப்போ வெளியில் ஒரு 2 power m into 5/2 640 கேன் பி ரிட்டன் as 2 power 7 into 5 power 1. 640 பவர்ஸாக எழுதிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம்? 2 power m equal to இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணுறோம். அப்போ 2 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 5 டினாமினேட்டருக்கு வந்துடும். இதுக்கும் கேன்சலாக. இப்போ பாருங்கள், பவர்ஸ் ஈக்குவலாக பேஸ் ஈக்குவலாக இருக்கிறனால பவர் 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 2 power 8. அப்போ 2 power m equal to 2 power 8ன்னு இருக்குது. பேஸ் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர்ஸும் ஆல்சோ ஈக்குவல் அப்படிங்கிற இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி எம்மோட வேல்யூ 8ன்னு சொல்கிறோம். அப்போ இப்போ எம்மோட வேல்யூ என்ன வருது? 8. இது மிஸ்லினியஸில் 9th சம். அதே மாதிரி மிஸ்லினியஸில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 16 power 25, 8 power 100, 3 power 500, 400, 4 power 400, 2 power 600. இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க, லீஸ்ட் டு கிரேட்டஸ்ட். ஸோ இது வந்து நம்ம எல்லா 16 25 டைம்ஸும், 8 100 டைம்ஸும், 3 500 டைம்ஸும், 4 வந்து 400 டைம்ஸும், 2 வந்து 600 டைம்ஸும் போட்டு பார்க்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பவர்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ரூல்ஸ் நம்ம எப்படி எல்சிஎம் எல்லாம் டினாமினேட்டர் சேம் ஆனோம்னா என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டரை பார்த்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்குவலண்ட் டினாமினேட்டராக மாற்றிக்குவோம். எப்படி எல்சிஎம் எடுத்து மாற்றுவோம். அதே மாதிரி இதையும் பவர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துட்டோம்னா ஈஸியாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். லீஸ்ட் டு கிரேட்டர். அப்போ 16க்கு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணோம்னா 16's பவர் 2ன்னு எழுதலாம். அப்போ அந்த 16 எப்படி எழுதலாம்? 16 power 2 ஹோல் பவர் 25 எழுதலாம். இது வந்து the power raised to one number to another number ஃபார்மில் இருக்கிறதுனால பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது அப்போ 2 power 4 into 25 2 power 100ஆக மாறிடும். இப்போ பவர் 100 ஆகிடுச்சா? செகண்ட் கொஸ்டினுக்கு அவங்களே 100 கொடுத்தனால அதை அப்படியே எழுதிக்கும். தேர்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 500 பிரிச்சுருங்க. 5 into 100ன்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா பவர் 100ஆக மாறிடுமா? அப்போ 3 power 5 உள்ளே போயிடும். இந்த 5 வந்து உள்ளே போயிடும். இப்போ 3 power 5னா என்ன வேல்யூ? 243. அப்போ 243 பவர் 100ஆக மாறிடும். அதே மாதிரி 400ஐயும் 4 into 100ன்னு மாற்றிக்கிட்டு 4 வந்து பவர் ஆஃப் 4ன்னு பார்த்துக்கிட்டு 100 பவரில் கொண்டு போயிருங்க. அப்போ 4 power 4 அப்படிங்கும்போது ஆன்சர் என்ன வரும்? 256. அதை இங்கே போட்டு 100 கொண்டு போயிருங்க. அதே மாதிரி 600 என்ன பண்ணுவோம்? பிரிச்சுருவோம். 6 into 100. அப்போ 6 வந்து 2 power 6ன்னு போட்டுட்டு 100 பவர்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 power 6ஓட வேல்யூ என்ன வரும்? 2 into 6 டைம்ஸ் போடும்போது 64 வரும். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 100 ஆயிரும். இப்போ எல்லாரோட பவரும் 100ஸாக மாற்றிட்டோமா? இப்போ சொல்லுங்கள் லோயஸ்ட் நம்பர் டு கிரேட்டஸ்ட். 2 power 100, 8 power 100, 64 power 100, 243 power 100, 256 power 100. இதுதான் கிரேட்டஸ்ட் டு சரி த லீஸ்ட் நம்பர் டு த கிரேட்டஸ்ட் நம்பர். புரியுதா? அப்போ இது எப்படி எழுதலாம்? அதோட 2 power 100ங்கிறது யார்? இது கொஸ்டின் பிரகாரம் தான் எழுதணும். கொஸ்டினில் 2 power 100ங்கிறது 16 power 25. அடுத்தது 8 power 100 ஏசிடிஸ் அப்படி எழுதிக்கோங்க. 64 power 100னா 2 power 600. அடுத்தது 243 power 100னா 3 power 500. 256 power 100னா 4 power 400. அப்போ இதுதான் வந்து லீஸ்ட் டு த கிரேட்டஸ்ட் ஆர்டர். புரியுதா? அசெண்டிங் ஆர்டர் ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டர் நம்பர். புரிஞ்சுதம்மா? இதோட உங்களோட பவர்ஸ் டாபிக் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் சயின்டிஃபிக் நோட்டேஷனும் எக்ஸ்பேண்டட் ஃபார்மும் பார்க்கலாம். அதோட யூனிட் 1 கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? தேங்க்யூ.